அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம தொழுகிற ஒவ்வொரு தொழுகையிலயுமே நம்ம அத்தையாத் ஓதிட்டு இருக்கோம். ஏன் ஓதுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த அத்தையாத் ஓதுறனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பீஸ் பி அப்பான் ஹிம் என்ன சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி அல்லாஹ்க்கும் நபிக்கும் இடையில நடந்த கான்வர்சேஷனுக்கு மலக்குமார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம எல்லாருமே கண்டிப்பா மீனிங் புரிஞ்சு தொழுதோம்னா மனசளவுல அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. அல்லாஹ் எல்லாத்தையுமே லேசாக்குவான். அல்லாஹ்ட்ட தவக்கல் வைங்க. அல்லாஹ் லேசாக்கி தருவான். அல்லாஹ் இன் பாரடைஸ் சேனல்ல போடுற வீடியோவை நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அத்தையாத்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான துவா. அது நம்ம ரெகுலரா எல்லா பிரேயர்ஸ்லயும் ரிப்பீட்டடா ஓதிட்டு இருக்கோம். இதோட பேக்ரவுண்ட் பத்தி நம்ம தெரிஞ்சோம்னா ரியலி நம்மளோட ஹார்ட் பாத்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆயிடும். அத்தகையாத்ன்றது நம்மளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மள படைச்ச ரப் அல்லாஹ்வுக்கும் இடையில நடந்த கான்வர்சேஷன் தான். இட்ஸ் a பார்ட் ஆஃப் டயலாக். இந்த கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா மேராஜ் ஜேர்னில தான் நடந்திருக்கு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க அல்லாஹ்வை மீட் பண்ணும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லல. நம்மள ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் மீட் பண்ணும்போது என்ன சொல்ல போறோம் அப்படின்றது நமக்கு தெரியல. இல்ல நம்ம அல்லாஹ்வை பார்த்த உடனே அப்படியே சைலண்டா நிக்க போறோமா அப்படின்றதும் தெரியல. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் சலாம் சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மே த பீஸ் மர்சி அண்ட் பிளெஸிங்ஸ் ஆஃப் அல்லாஹ் பி வித் யூ அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அருளும் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்றதா அர்த்தம். ஸோ பீஸுக்கான எல்லா சோர்ஸுமே அல்லாஹ் கிட்டேயே இருக்கிறனால நம்ம அல்லாஹ்க்கு பீஸ் கிடைக்கணும் அப்படின்றது விஷ் பண்ண முடியாது. நான் சொல்றது கரெக்ட் தானே? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதனாலதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அல்லாஹ்வை பார்க்கும்போது சலாம் சொல்லல. சலாமுக்கு பதிலா என்ன சொன்னார்னா அத்தஹியாத்துல்லாஹி வஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இது எல்லாத்தையுமே அவர் சொல்லல. நான் ஃபுல்லா உங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டியதான் அத்தஹியாத்தோட ஒரு பார்ட்டை நான் ஃபுல்லாவே சொல்லியிருக்கேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பீஸ் பி அப்பான் ஹிம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை பார்க்கும்போது அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து இப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் இந்த மாதிரி சொன்னதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா எல்லா பிரேயர்ஸும் எல்லா வழிபாடும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் அப்படின்றது இதோட மீனிங். அதுக்கு அல்லாஹ் என்ன ரிப்ளை பண்றான்னா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா நபியே அல்லாஹ்வின் கருணையும் அருளும் உங்களுக்கு உண்டாகட்டும். இதுதான் இதோட மீனிங். ஸோ அதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பீஸ் பி அப்பான் ஹிம் என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாரு. இந்த சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா எங்கள் மீதும் அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பீஸ் பி அப்பான் ஹிம் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளையும் இதுல சேர்த்திருக்காங்க. நோட் பண்ணீங்களா அப்படின்றது தெரியல. எங்கன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில நடந்த இந்த கான்வர்சேஷனை கேட்டு மலக்குமார்கள் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சென்டென்ஸ்க்கு உண்டான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே வணக்கத்திற்கு தகுதியானவர் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். அதே மாதிரி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பீஸ் பி அப்பான் ஹிம் அல்லாஹ்வுடைய அடிமையும் தூதரும் ஆவார். நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்ட்டு மலக்குமார்கள் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த கான்வர்சேஷனோட பேக்ரவுண்ட் எதுவுமே நமக்கு தெரியாம நம்ம சர்வசாதாரணமா டெய்லி பிரேயர்ஸ்ல ஓதிட்டு இருக்கோம். இதோட முக்கியத்துவம் தொழுகையில எப்படி நமக்கு பிரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சிருப்போம். பொடுபோக்கா தொழுகாம மீனிங்கை நம்ம புரிஞ்சு நம்ம தொழுகுவோம். என்கிட்ட ஒருத்தர் அத்தையாத்தோட மீனிங் கேட்டிருந்தாரு. இந்த மீனிங்கை சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்னதான் சொல்றாரு அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னாருன்னா அவர் சொன்ன மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் அய்யுஹன் நபியுக்கு சலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சாலிஹீனுக்கு சலாம் சொல்றான் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் ஃபைனலா கலிமா ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு அரபி மீனிங் எதுவுமே தெரியாம தான் இப்படி எல்லாமே சொல்றோம். அறியாமையின் காரணமா தான் நம்ம இருக்கோம். ஸோ அல்லாஹ் தான் நம்ம எல்லாரையுமே கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தணும். அவங்க சொன்ன மீனிங் தப்புன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தெளிவுபடுத்தியிருக்கான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நம்மள பாதி பேர் பாத்தீங்கன்னா மீனிங் எதுவுமே தெரியாம தான் ஓதிட்டு இருக்கோம். இப்போ உங்க எல்லாருக்குமே அத்தையாத்தோட மீனிங் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அல்லாஹ்வே பெரியவன், அல்லாஹ்வே போதுமானவன். ஜஸாக்குல்லாஹ்.